ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் சிந்தைகளை கொஞ்ச நேரம் திசை திருப்ப வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கே மகிமை கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 5வது வசனம். Everyone turn your Bible to the book of Isaiah chapter 43 verse 5. பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கீழிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். வசனத்தின் மீது கைகளை வைப்போம். Let God speak to each every one of us today. தேவன் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. அவர் பேசுகிற தெய்வம் மண்ணையோ கல்லையோ நம் வணங்கலை. நாம் உயிருள்ள தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்மோடு பேசுகிறவர். வாஞ்சியோடு தவனத்தோடு ஏக்கத்தோடு யார் என்னோடு பேச வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோமோ அவர்களோடு அவர் பேசுவார். ஆண்டவரை பின்பற்றின ஏராளமான ஜனங்கள் உண்டு. எல்லாருக்கும் அற்புதம் நடக்கலை. எல்லாரும் அற்புதத்தை வாஞ்சித்தார்கள். ஆனால் யாரெல்லாம் அவரை நெருங்கி உண்மையாகவே எனக்கு அற்புதம் வேணும் என்று கேட்டுக்கொண்டார்களோ அவர்களுக்கு இயேசு செய்தார். பாரபட்சமே இல்லாமல் செய்தார். ஆண்டவர் பாரபட்சம் பார்த்து பேசுகிற தேவன் அல்ல. அவர் எல்லாருக்கும் பேசுகிற தேவன். ஆனால் அந்த வாஞ்சையும் தவனமும் தாகமும் இருக்கும்போது நம்மோடு பேசுகிற ஆண்டவர். நமக்குள்ளே மனதில் தேவையில்லாத கசடுகளையும் கழிவுகளையும் அசுத்தங்களையும் அசுத்தமான எண்ணங்களையும் பொறாமைகளையும் எரிச்சிகளையும் ஆவிகளையும் நாம் வைத்து கொண்டிருக்கிற போது நம்மோடு பேசுகிற தேவன் அல்ல. அவர் சுத்தமான இருதயத்தை நொறுங்குண்ட இருதயத்தோடு பேசுகிற தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், வந்திருக்கிறோம், எங்களோடு நீ பேசு. வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. எங்களை நிரப்பி வசனத்தால் நிரப்பி எங்களை அனுப்பும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டுமாய் வாசிப்போம். பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். போதும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே ஆவியானவர் என்னோடு பேசின இந்த வார்த்தைகளை உங்கள் முன்பதாக நான் பதிவிட நான் வாஞ்சிக்கிறேன். நம்மோடு பேசுகிற ஆண்டவர், இடைபடுகிற ஆண்டவர். ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று எப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு? ஏதேன் தோட்டத்திலிருந்து உருவான நாள் முதற்கொண்டு இன்று வரைக்கும் இனிமேலும் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. முக்காலத்துக்கும் இந்த வார்த்தைகள் பொருத்தமானது. முக்காலத்தும் என்றால் கடந்த காலம், இறந்த காலம் அல்லது நிகழ்காலம், இனி வரப்போகிற காலம். முக்காலத்துக்கும் இது பொருத்தமான ஒன்று. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற அல்லது அதை உணர்கிற அந்த உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, அதுவே பிரதானமானது. நீங்கள் அதை செஞ்சேன், மேலேயே பேத்தேன், இதை பண்ணினேன், அதை கட்டுனேன், இதை இடித்தேன், அதெல்லாம் அப்புறம். ஆண்டவர் கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உள் உணர்வு இருக்கு பாருங்க, அது ஒரு மெய்சில் இருக்கிற உணர்வு. அல்லேலூயா. அது உணர்ந்துட்டோம்னா நம்மளோட ஆண்டவர் இருக்காருங்கிறத அப்படியே அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம், அந்த பரவசம், அந்த உற்சாகம், அது பணத்தினாலேயோ அல்லது மற்றவர்கள் கொடுக்கிற ஒரு பொருளினாலேயோ வந்துடாது. அது 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 ஒரு தனித்துவமான ஒரு மெய்சில் இருக்கிற ஒரு உன்னத அனுபவம். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் யாரோ நம்மோட இருக்கிறேன், அதெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் பாஸ்டர், நீங்கள் பார்த்துக்குங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறோம் பிரதர், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நான் இருக்கிறேன் சிஸ்டர், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொன்ன ஏராளமான வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருக்கிறோம். இப்படிலாம் நடந்திருக்கு குடும்பங்களில். சொந்த சகோதரன், சொந்த சகோதரி, நீ காலை வச்சுன்னா காலை வெட்டிடுவேன்னு சொல்கிற காலத்தில் இருக்கிறோம் நம்ம. அருமையானவர்களே, சொந்த சகோதரிக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை. அபகரிக்கிற ஆட்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க.
விட்டு கொடுக்கிற மனப்பான்மை உடைய பக்குவம் உடைய ஆட்கள் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, கூட பிறந்த ஒரே வயிற்றில் பிறந்த பிள்ளைகளே இன்னைக்கு அவர்கள் கூட இருக்கிற அனுபவத்தில் இல்லை. என் வீட்டுக்கு நீ வராத, உன் வீட்டுக்கு நானும் வரமாட்டேன். நீ என்னோட பேசாத, நானும் உன்னோட பேச மாட்டேன். நீ எனக்கு ஒன்று செய்ய வேணாம், நானும் உனக்கு ஒன்று செய்ய மாட்டேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி ஒரே தாய் பிள்ளைகள், ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்கள், ஒரே இரத்த சம்பந்தமானவர்கள், ஆனால் பிரிவினைகளாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இது சாதாரணமான மனுஷன் சொல்ற வார்த்தை அல்ல. மனுஷன் சொன்ன வார்த்தையெல்லாம் பொய்யா போனது தான் உண்டு. நான் கூட இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அவனால தான் ஆபத்தே. அவன் மோசமான ஆள். அந்த நபர் பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், கூட யாரு கூட இருந்தும் கடைசி வரைக்கும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை உபயோகிக்காதவர்கள் கூட கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்பார்கள். ஆனால் இந்த வார்த்தையை அடிக்கடி உபயோகப்படுத்துகிறவர்கள் அவர்கள் தொடர்ச்சியாக பயணித்ததாகவோ கூட இருந்ததாகவோ சரித்திர சான்றுகளே இல்லை. அருமையானவர்களே, அப்ப ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இப்ப யாருமே கூட இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. உலகத்தை படைத்தவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உங்களை என்னையும் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உள்ளங்கையிலே வரைந்தெடுத்த தேவன் சொல்லுகிறார், உன் கூட நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பல நேரங்களிலே, பல சூழ்நிலைகளிலே, பல காலகட்டங்களிலே ஒரு தொய்வு ஏற்படுகிறது, ஒரு போராட்டம் வருகிறது. என்னடா இவ்வளவு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம், இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறோம், இவ்வளவு ஆட்களை நம்ம சம்பாதிச்சோம், ஆனால் ஒருத்தரும் உதவி செய்யலையே, ஒருத்தரும் ஆதரவா இல்லையே, ஒருத்தரும் நலமாய் பேசுகிறவர்கள் இல்லையே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். பல சூழ்நிலைகளினால் அவர்கள் நம்மை விட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நிலை நமக்கு ஏற்பட்டாலும் அவர் அவருடைய வார்த்தையில் மாறுவதே இல்லை. அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அந்த வாக்கு மாறாத தேவன், அவர் பொய் சொல்லாதவர். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் திருவுளம் பற்றின தேவன். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு பார்த்து சொல்லுகிறார், உன் கூட இருக்கிறேன். ஒரு சம்பவத்தை நான் நினைவுபடுத்த வாஞ்சிக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். ஒரு நல்ல குடும்பம், நல்ல கடவுளுக்கு பயந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பம் எப்பொழுதும் விடுமுறை நாட்களிலே அவர்கள் தங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு அவர்கள் பிரயாணப்பட்டு போவார்கள். இவர்கள் போகிற போதெல்லாம் அவர் டிக்கெட் புக் பண்ணி, அல்லது டிக்கெட் கிடைக்கலன்னா ஜெனரல்ல தன்னுடைய குடும்பத்தை அந்த தகப்பனார் அழைத்து கொண்டு அவர்கள் சொந்த ஊருக்கு போய் அவர்கள் அந்த விடுமுறை நாட்களை கழித்து விட்டு மிக மகிழ்ச்சியோடு அவர்கள் திரும்பி வருவார்கள். இந்த குடும்பத்தில் இது வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். ஆகவே அந்த குடும்பத்தில் இருந்த சிறு பிள்ளைகள் ரொம்ப எக்ஸைட்மெண்டா, ரொம்ப சந்தோஷமா, நம்ம பாட்டி வீட்டுக்கு போறோம், அம்மாச்சி வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி மிகுந்த சந்தோஷத்தினாலே ஆழ்ந்திருப்பார்கள். இப்படியாய் வருடங்கள் உருண்டோடின. எப்பொழுது இந்த விடுமுறை நாட்கள் வரும் என்று பிள்ளைகள் காலண்டர்ல நாட்களை குறித்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்டதான இந்த சந்தோஷமான நேரங்கள் வரும் பொழுதெல்லாம் அந்த ரயில் பயணங்களிலே அவர்கள் வேடிக்கை பார்ப்பதும்,
அந்த ரயிலில் வருகிற தின்பண்டங்களை தன் தகப்பனார் வாங்கி கொடுப்பதை மகிழ்ச்சியோடு புசித்து அவர்கள் கட்டு சோறை கட்டி கொண்டு வந்த அந்த ஆகாரத்தை அவர்கள் அந்த பயணத்திலே புசித்து அவர்கள் நெடுந்தூர பயணத்திலே கடந்து போகிற அந்த ஒவ்வொரு நிமிடமும் அவர்களுடைய உள்ளமெல்லாம் நினைத்து நினைத்து அடுத்த 365 நாளுக்கும் அதுதான் அந்த குடும்பத்திலே அந்த பிள்ளைகளுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு அனுபவமாக இருந்தது. பிள்ளைகள் வளர்ந்தார்கள். வளர்ந்து பெருகின போது அந்த பையன் பெரியவனானான். அப்பொழுது ஒரு நாள் அவன் தகப்பனாரிடத்திலே சொன்னான், அப்பா, இந்த முறை நான் தனியாக பிரயாணப்பட்டு பாட்டி வீட்டுக்கு போய் வருகிறேன். எனக்கு ஒரு 5 நாட்கள் லீவ் இருக்கிறது. மற்ற பிள்ளைகளுக்கு அந்த லீவ் இல்லை. ஆகவே நான் போய் பாட்டி தாத்தாவை பார்த்துட்டு சந்தோஷமாய் நான் ஒரு 4 நாட்கள் அங்கு கழித்து வருகிறேன் என்று அவன் சொல்ல, தகப்பனாரால் இதை மறுக்கவும் முடியவில்லை. ஏன்னா பிள்ளை ஆசைப்பட்டு வேறு எந்த ஒரு காரியத்தையும் கேட்பதில்லை. இவர்களுடைய அனுமதி, பெற்றோருடைய அனுமதி இல்லாமல், தகப்பனும் தாயுடைய அனுமதி இல்லாமல் வெளியே கூட அந்த பிள்ளை சென்றதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான குமாரன் அவன் இப்பொழுது கேட்கிறான், தகப்பனாரை பார்த்து அனுமதி கேட்கிறான். அப்பா, நான் போய் வர வேண்டும், எனக்கு வாஞ்சை, தனியாய் நான் பிரயாணப்பட வேண்டும் என்கிற ஆசை. என்ன செய்வது? தகப்பனாருக்கு ஒரு பக்கம் பயம். இவனை எப்படி தனியாக அனுப்புறது? போய் பக்கத்தில் இருக்கிற 2 கடையை தள்ளி போய் கடை ஜாமான் வாங்கிட்டு வான்னு சொன்னாலே தெரியாது. யோசிச்சு நின்றுக்கிட்டே இருப்பான். இப்போ பிரயாணம் நெடுந்தூர பயணமாக இருக்கிறதே. அப்போ அந்த இரவு முழுவதும் தகப்பனாருக்கு தூக்கமே வரவில்லை. யோசித்து கொண்டே இருந்தார். எப்படியாகிலும் என் மகனுடைய ஆசையை நான் நிறைவேற்ற வேண்டும் தகப்பனாக. அதே போல அவனுடைய பாதுகாப்பையும் நான் உறுதி செய்ய வேண்டும். இவ்வளவு பொறுப்பு இருக்கிறது, என்ன செய்வதென்று யோசித்தார். இரவு ஒரு கடிதத்தை ஒரு பேப்பரில் எழுதினார். அதை மடித்து வைத்து விட்டு உறங்க போய்விட்டார். காலையில் எழுந்தபோது நேராக பையனை தயார் பண்ணார். அவங்க வீட்டம்மா சொல்கிறாங்க, அந்த பையனோட அம்மா, இல்லை அனுப்பாதீங்க, இல்லை தம்பி போய் வரட்டும், அவனை தனியாக அனுப்புவோம். அப்போ அனுப்புவதற்கு தயாராகி ரயில்வே ஸ்டேஷனுக்கு தகப்பனார் கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு டிக்கெட் எடுக்கிறார். எடுத்து அவன் கையிலே கொடுத்து, நீ இதை பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ பத்திரமா போயிட்டு நீ அங்கே போய் நீ தாத்தா பாட்டிகிட்ட இருந்து எனக்கு நீங்கள் அங்கேருந்து ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். தொலைபேசியெல்லாம் இல்லாத காலம், கைபேசி இல்லாத காலம். அப்போ அங்கே இருந்து எனக்கு நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லு தாத்தாவை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அப்போ அவன் அந்த ரயில் பயணத்தில் அவன் ஏறுகிற போது தகப்பனார் தன்னுடைய பையில் இருந்த அந்த இரவு எழுதிய கடிதத்தை அவன் பாக்கெட்டில் வச்சார். அவன் பாக்கெட்டில் வச்சுட்டு பணம் வைக்கிறாருன்னு நினச்சிட்டு அவன் ஒரு பெருசாக அவன் எடுத்துக்கல. அவன் பயணம் ஏறிட்டான். கரெக்டாக ட்ரெயின் புறப்படுது. அவன் பாக்கெட்டில் எடுத்து டக்குன்னு அவன் பாக்கெட்டில் வச்சுட்டார். பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அவன் போய் உட்கார்ந்தான். ஒரு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா he was alone. ரொம்ப சந்தோஷமான நேரம். இத்தனை ஆண்டுகளாய் தன்னுடைய குடும்பத்தோடு பயணித்து கொண்டிருந்தவன் முதன் முறையாக தனிமையிலே அந்த ரயில் பயணத்தை அவன் மேற்கொள்ளுகிறான். ஒரு நல்ல அனுபவம். அப்படியே இயற்கை பார்த்து ரசிக்க ஆரம்பித்தான். அவன் இவ்வளோ சந்தோஷம் அவனுடைய உள்ளத்தில். இப்போ திடீரென்று வேறு வேறு பாஷை பேசுகிற மக்கள் எல்லாம் வரிசையாக வந்து அவன் இருந்த இருக்கையின் பக்கத்திலே முரட்டு ஆளாய் உட்கார ஆரம்பித்தார்கள். வித்தியாசமான பாஷை. அவனுக்குள்ளே ஒரு பயம் வர ஆரம்பித்தது, ஒரு திகில் பிடிக்க ஆரம்பித்தது, ஒரு அச்சம் வர ஆரம்பித்தது. அவன் அப்படியே இந்த ஜன்னல் ஓரத்திலே அவன் தன்னை ஒட்டி கொண்டு, தன்னை அப்படியே இறுக பற்றி கொண்டு அவன் உட்கார ஆரம்பித்தான். அவனுடைய பயணத்திலே இருந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்தில் தொலைந்து போனது. எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, வேற பாஷை பேசுகிறார்கள். அவனுக்கு புரியவும் இல்லை. பயமாக வருகிறது. இவன் தனிமையாக இருக்கிறான். என்ன செய்வதென்று தெரியவில்லை.
டிக்கெட் கையில் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் நெடுந்தூர பயணம் கொஞ்ச தூரத்திலேயே பயமும் அச்சமும் திகிலுமாய் மாறி போனது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. கீழே இறங்கவும் முடியாது. வேறு ஸ்டேஷனில் எடுத்து மறுபடியும் போவதற்கு வழி இல்லை. இந்த பயணத்தை அவன் மேற்கொண்டே ஆக வேண்டும். கொஞ்ச நேரத்தில் அவனுடைய பயணத்திலே போய் கொண்டிருக்கிற அந்த வேளையில் திரள் கூட்டம் வந்தது. மேலே ஒரு திரள் கூட்டம் வேறு வேறு பாஷை பேசுகிறார்கள். அருகாமையிலே போய் ஒரு சிங்கு நல்ல தலைப்பா கட்டிக்கிட்டு பயங்கரமாக உட்கார்ந்து அவர் ஒரு பாஷையிலே பஞ்சாபி பேசி கொண்டிருக்கிறார். இப்படி பல பாஷைகள் பேசி கொண்டிருக்கிறார்கள். இவனுடைய அச்சமும் பயமும் திகிலும் அவனை ஆட்கொண்டு கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்திலே தான் இவனுக்கு நினைவு வந்தது, என்னுடைய தகப்பனார் நான் ட்ரெயின் புறப்படுகிற போது ஏதோ ஒன்றை பாக்கெட்டில் வைத்தாரே, அந்த பாக்கெட்டில் இருந்த கடிதத்தை எடுத்தான். எடுத்து அந்த கடிதத்தை வாசித்தான். அன்புள்ள மகனுக்கு உன்னுடைய தகப்பனார் எழுதி கொள்ளுவது, நீ இதுவரை தனியாக பயணம் செய்ததில்லை, இது முதன்முறையாக நீ பயணம் செய்கிறாய். பல்வேறு ஆட்களை, பல்வேறு நபர்களை, பல்வேறு பாஷைக்காரர்களை, பல்வேறு சூழல்களை, பல்வேறு காரியங்களை நீ எதிர்கொண்டு கொண்டிருக்கிறாய். எனக்கு நன்றாக தெரியும் நீ இப்பொழுது பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாய். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய கம்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள கம்பார்ட்மெண்ட்டில் நான் ஒரு டிக்கெட் எடுத்து உன் தகப்பனார் உன்னுடைய பாதுகாப்புக்காக நான் அமர்ந்திருக்கிறேன் என்ற அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. இவனுடைய பயம் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் தெளிவானது. நன்றாக அமர்ந்தான். ஏன் தெரியுமா? என்னுடைய தகப்பனார் எங்கே உட்கார்ந்துருக்காரு? எனக்கு பின்னாடி உட்கார்ந்து என்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பல நேரங்களிலே தேவன் என் கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையற்றவர்களாக நாம் போகிறதுனால தான் கண்ணீரும் அழுகையும் பற்கடிப்பும் வேதனையும் அவமானங்களையும் சந்தித்து கொண்டு வருகிறோம். தேவன் என் கூட இருக்கிறார் என்று அந்த மெய்சிலிருக்கிற அனுபவம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, அருமையானவர்களே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவிலே மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் எந்த மூலை முடுக்கிலே நீங்களும் நானும் தனிமையாக இருந்தாலும் அங்கே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் இருக்கிறார் என்கிற அடையாளம்லாம் நமக்கு தேவையில்லை. இருக்கிறார் என்கிற உணர்வு இருந்தா போதும். அந்த உணர்விலே நம்ம ஜெயிச்சு வந்துடலாம். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். ட்ரெயினை விட்டு கீழே இறங்குகிறான். இறங்கி அப்பாவை தேடுறான். அப்பாவை காணா. அப்பா இல்லை. நேர வீட்டுக்கு போறான். பாட்டி வீட்டில் போய் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணும் போது ஃபோனில் அப்பா தான் எடுத்து பேசுகிறாரு. எப்பா பத்திரமா போய் சேர்ந்துட்டியா? என்னப்பா நீங்கள் கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களே கம்பார்ட்மெண்ட்டில், நான் கூட இருக்கிறேன் என்று உன் கடிதத்தில் எழுதினல்லவா, அந்த எழுதின வார்த்தை ஒன்று தான் உன்னை தைரியப்படுத்தி உன் பிரயாணத்தை வாய்க்க செய்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் அடையாளத்தை தேடிட்டு இருக்கிறோம். கர்த்தர் கூட இருக்கிறாரா? கர்த்தர் கூட இருக்கிறாரா? நாம் பரிசுத்தமாக இருக்கிறது நம்ம லிஸ்ட்டு போட்டோம்னா நாம் கர்த்தரோட இருக்கிறதுக்கு நாமளும் லாய்க்கு கிடையாது. ஆண்டவர் நம்மளோட இருக்கிறதுக்கு அவருக்கும் தகுதி இழந்து கீழே வர முடியாது. அவ்வளவு மோசமானவங்க நம்ம. ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் உன் கூட இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க. அந்த வார்த்தையின் பலத்தினாலே நாம் நெடுந்தூர பயணத்தை பண்ணுவதற்கு அது ஒன்று போதுமானது. ஹல்லேலூயா. ஒரு சில விஷயங்களை நான் வேதத்திலிருந்து பதிவிட நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. தேவன் கூட இருக்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஆண்டவர் எல்லாரோட இருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடும் இருக்கிறார். ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இருக்கிறார். அப்படிங்கிறதுனால தான் நாம் தேவனை ஆராதிக்க இந்த இடத்துல நாம் வந்திருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே,
அப்ப இந்த கூட இருக்கிற அனுபவம் எப்படி அவருடைய வாழ்க்கையிலே, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மெய் சிலிர்க்கிற அனுபவத்தை அல்லது அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய தரத்தை உயர்த்தி ஆசீர்வாதத்துக்கு நேராய் எப்படி கொண்டு போனது என்பதை வேத வசனத்தின் மூலம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். யோசுவா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். எனக்கு அருமையானவர்களே, there was a problem that facing Joshua. யோசுவா ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ளுகிறான். அவனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? மோசேயினுடைய ஸ்தானத்துக்கு அப்புறம் கர்த்தர் யோசுவாவை அங்கீகரிக்கிறார், அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனால் the people of Israel is not ready to accept a leader as Joshua. யோசுவாவை தலைமைத்துவத்திலே நிறுத்துவதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கீகரிக்கவில்லை. எனக்கு அருமையானவர்களே, நாங்க பார்த்து வளர்ந்தாலும் நீ என்ன அப்படி பெரிய எங்களை நீ நடத்திடுவியோ? எங்களெல்லாம் நீ நடத்துவதற்கு உனக்கு புத்தி இருக்குதோ, உனக்கு அறிவு இருக்குதோ, நீ எங்களெல்லாம் நடத்துற அளவுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்லாம் பயங்கரமா ஜனங்கள் பலவிதமான எண்ணங்களையும் சிந்தைகளையும் கொண்டு யோசுவாவை தலைமைத்துவத்தில் நிறுத்துவதற்கு யாரும் ஒத்துக்கல. ஆனால் ஆண்டவர் அங்கீகரித்து அபிஷேகம் பண்ணி மோசே மரிக்கிறதுக்கு முன்பதாகவே ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துட்டார். எனக்கு அருமையானவர்களே, அப்ப இந்த காலகட்டத்தில் யோசுவாவுக்கு ஒரு சோர்வு உண்டாகிறது. யோசுவா யாராருக்கும் அப்படித்தானே, ஒரு பதவி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பதவியில் நாம் இருக்கிறோம், அந்த பதவிக்காவது எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல. யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணாம மரியாதை கொடுக்காம அவலட்சணமா நடத்துனா அந்த பதவிக்கு தான் என்ன மரியாதை, அந்த பொறுப்புக்கு தான் என்ன மரியாதை அப்படின்னு ரொம்ப நொந்துகிறான். என்ன ஆண்டவரே, நீங்க என்னை நிறுத்தினீங்க, ஆனா இந்த ஜனங்கள் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கல, இந்த ஜனங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல, இவர்கள் எல்லாரும் பரியாசம் பண்றாங்க, அவமானப்படுத்துறாங்க, அவலட்சணமா நடத்துறாங்க. அப்பதான் கர்த்தர் ஒரு வார்த்தை யோசுவாவுக்கு சொல்லுகிறார், I'll be with you Joshua as I was with Moses. யோசுவாவே, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களோடு கர்த்தர் இருக்கிறேன் என்பதினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் உங்களை பரியாசம் பண்ணாங்களோ, யார் உங்களை அவலட்சணமா நடத்தினாங்களோ, யார் உங்களை அங்கீகரிக்காம இருக்கிறாங்களோ, யார் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, யார் உங்களை மிக மோசமான நிலைமையில ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் அல்லது மதிப்பில்லாமல் நடத்துகிறார்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை அவர் நிச்சயமாக உறுதிப்படுத்தி யோசுவாவுக்கு செய்தது போல நமக்கும் செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, யோசுவாவுக்கு ஒரு சிரமமான நேரம் அது. என்ன ஆண்டவரே, சாதாரண ஜனங்கள் இல்லை, 1 லட்சம் 2 பேர் 2 லட்சம் பேர் இல்லை, 6 லட்சம் புருஷர்கள், இதுல ஸ்திரீகள் தவிர பிள்ளைகள் தவிர எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 10-20 லட்சம் பேர் அவர்கள் நிற்கிறார்கள். அவ்வளோ பெரிய திரளான கூட்டம். அந்த கூட்டத்துக்கு தலைவனாக கர்த்தர் யோசுவாவை நிறுத்துகிறார். குவாலிட்டி இல்லாம நிறுத்தியிருப்பாரா? தகுதி இல்லாம நிறுத்தியிருப்பாரா? அபிஷேகம் இல்லாம நிறுத்தியிருப்பாரா? இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் உணராம அவர்கள் துணிகரமாய் பேசுகிறார்கள். அந்த வார்த்தை ரொம்ப யோசுவாவை பாதிக்கிறது. ஆண்டவர்கிட்ட போய் முறையிடும் போது, யோசுவாவை நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை ஜனங்கள் அறியும்படிக்கு. தேவ பிள்ளைகளை,
இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் அதுதான். உங்க குடும்பத்திலையா இருக்கட்டும், உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துலையா இருக்கட்டும், அல்லது நீங்க வியாபாரம் பண்ணுகிற ஸ்தலத்தில் இருக்கட்டும், அல்லது உறவுகள் நடுவில் இருக்கட்டும், அல்லது உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கட்டும், எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டு நீங்கள் அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலைமையில் இருப்பீர்களேயானால் கர்த்தர் இன்று வாக்கு பண்ணுகிறார், உன் கூட நான் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்த அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இதை அவர் தான் செய்ய முடியும். மனுஷன் யாரும் நம்ம லீட் பண்ண முடியாது, உயர்த்த முடியாது. தேவன் தான் உயர்த்த முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். வாசிப்போம். யோசுவா 1 அதிகாரம் 9 வாசிப்போமானால், யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலகொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். 17வது வசனம், அதே அதிகாரம் 17. நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோட இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புறக்கணித்தார்களோ, எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பரியாசம் பண்ணினார்களோ, எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவலட்சணமாய் யோசுவாவை நடத்தினார்களோ, எந்த ஜனங்கள் யோசுவாவை அங்கீகரிக்கவில்லையோ, அதே ஜனங்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள், நாங்கள் எப்படி மோசேக்கு கீழ்ப்படிந்து இருந்தோமோ அதே போல உமக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து இருக்க விரும்புகிறோம். உம்முடைய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை மாத்திரம் நீ நிறைவேற்றுவீராக. கர்த்தர் சொல்லுகிறது நீ செய்கிற போது கர்த்தர் உம்மோடு இருப்பாராக, இருக்கிறார் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு மனுஷன் அங்கீகரிக்கணுங்கிற கவலையெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நம்முடைய வழி சரியா இருக்கும்போது, நம்முடைய பாதை தேவனுக்கு பிரியமா இருக்கும்போது, நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு சரியா இருக்கும்போது, இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் நம்மளை அங்கீகரித்து பாராட்டு விழா நடத்தணுங்கிற அவசியம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? யார் அற்பமாய் மனதில் நினைத்தார்களோ, யார் அற்பமாய், நிறைய பேருக்கு அப்படித்தானே, வயசு சின்னவங்களா இருந்தா இவனுங்கெல்லாம் என்ன தெரிய போகுது அப்படிங்கிற அறிவு கூர்மை இவங்களுக்கு இருக்கிறது போல, புத்தியும் கூர்மையும் ஞானத்திலையும் சிறந்து விளங்குகிறது போல, அவர்கள் மற்றவர்களை மதியீனமாய் நடத்துகிறதும் அவலட்சணமாய் நடத்துகிறதும் அவர்களை மிக கேவலமாய் பேசுகிற மனதில் நினைத்தால் கூட யோசித்துக் கொள்ளுங்கள், சிந்தித்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. தேவன் அதை செய்வார். யோசுவாவுக்கு ஆண்டவர் அதை செய்வார். எந்த ஜனங்கள் அவனை புறக்கணிச்சார்களோ அதே ஜனங்கள் தான் இப்ப சொல்றாங்க, மோசேக்கு நாங்க எப்படி கீழ்ப்படிந்து இருந்தோமோ அதே போல உமக்கு கீழ்ப்படிவோம். ஏன் அருமையானவர்களை, இடையில ஒரு சம்பவத்தை கர்த்தர் நடத்தியிருக்கார். வீட்டில் போய் நீங்கள் வாட்சி பாருங்க, நேரம் இல்லை அதுக்கு சொல்றதுக்கு. யோசுவா என்ன பெரிய ஆளா, இவனுக்கு என்ன தெரியும்? மோசே எவ்வளோ பெரிய ஆளு, இஸ் எ லெஜண்ட். மோசே எகிப்து தேசத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கினார். எகிப்து தேசத்தினுடைய பார்வோனின் சேனைகள் எல்லாம் அவர் அப்படி குச்சபடி நீட்டின உடனே அப்படியே சமுத்திரம் 2ஆக பிளந்தது, இரத்தமாய் மாறினது. 10 வாதைகளை நடப்பித்தார். இந்த சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து நம்மை ராம் முழுவதும் பத்திரமாய் நடத்தினார். பகலிலே மேக ஸ்தம்பத்தை கொண்டு வந்தார், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு வந்தார். அப்படி பண்ணினார், இப்படி பண்ணினார், காடைகளை கொண்டு வந்தார். யோசுவா, நீ என்ன உன்ன, நீ என்னையா பண்ண? மோசேக்கு நாங்க கீழ்ப்படிஞ்சோம். மோசேக்கு அவர் பெரிய ஆளு, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவருக்கு நாங்க கீழ்ப்படுகிறதுல கரெக்டு. நீ யாரியா? எங்களோட சேர்ந்தவன் தானே. அருமையான தேவ பிள்ளைகளை, அதனாலதான் யோசுவா பயந்தான். என்னடா ஜனங்களுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணி. வேதம் சொல்லுகிறது, நூனின் குமாரனாகிய யோசுவா
ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு he was not separating himself from the tabernacle of God. தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து தன்னை விட்டு பிரியாம, ஏன் 6 லட்சம் புருஷரும் அங்கே உட்காந்துருக்க வேண்டியதானே? 6 லட்சம் புருஷர்களும் டெடிக்கேட்டடா ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தொட்டியை கழுவி அதை சுத்தம் பண்ணி அங்க உட்காந்து பணிவிட வேலை செய்ய வேண்டியதானே? நல்ல கவனிங்க, இந்த வேலையெல்லாம் செய்யாதவன் தான் பேசுவான். இப்ப பேசின காரியங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் துணிகரமாய் பேசினா, ஆண்டவர் பார்த்தா, நீ கவலைப்படாத, பயப்படாத, பலங்கொண்டு திடமனதாயிரு, நின்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் நீக்க வச்சு ஆசாரியர்கள் கீழ்ப்படுகிறார்கள். எல்லாரும் வாங்கய்யா, மூப்பர்கள் எல்லாம் வர்றாங்க, எல்லாம் வந்து நிற்கிறாங்க. சொன்ன வார்த்தை, யோசுவா வார்த்தையை மீறல, நின்று அது உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறார்கள். யோர்தான் முன்னாடி நிற்கிது, காலை வைக்க சொல்றான். கால் வச்ச உடனே யோர்தான் நதி, பிரவாகித்து ஓடுகிற நதி, கரை வறண்டு ஓடுகிற நதி, அப்படி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 2ஆக பிளந்து குவியலாக நின்றது. அல்லேலூயா. இந்த அற்புதத்தை பார்த்த உடனே, ஐயோ நம்ம தப்பா பேசிட்டோம், நம்ம பாவம் செஞ்சிட்டோம், நம்ம சந்ததிக்கு சாபத்தை கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு நடுங்கி போய் இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நீங்க எப்படி மோசேக்கு நாங்கள் கீழ்ப்படிஞ்சிருந்தோமோ அதே போல உமக்கும் நாங்கள் கீழ்ப்படிவோம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு விரோதமாக உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களே பேசலாம், உங்கள் உறவுகளே பேசலாம், உங்கள் நண்பர்களே பேசலாம், சபையில் உள்ளவங்களே பேசலாம். கவலைப்படாதீங்க. பேசினவங்களை பற்றி நீ கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. அவன் கண்ணீர் வடிப்பான். பேசினவன் ஒரு நாள் கண்ணீர் வடிப்பாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. அவன் எப்போ சொல்லுவான், நண்பானவர்களே, நாங்கள் எப்படி மோசேக்கு கீழ்ப்படிந்தோமோ அதே போல் உங்களுக்கும் கீழ்ப்படிஞ்சு. இப்போ அல்லேலியெல்லாம் வரமாட்டேங்குது பார்த்தீங்களா? வராது. ஏன்னா இதெல்லாம் ஏற்றுக்கொள்றது இப்போ ரொம்ப கடினம். நானே பாறையில் வந்து ஓட்ட போடுற மாதிரி இப்போ ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோ கடினம். ஏன்னா இதெல்லாம் இந்த சத்தியத்தெல்லாம், இப்போ நீ விண்வெளிக்கு போவாய், உன் குடும்பம் விண்வெளியில் குடியிருக்க போகுது அப்படின்னா எல்லாம் அல்லேலியா வரும், ஆமேன் வரும், சோத்திரம் வரும். ஆனால் விண்வெளியில் போனோடனே சாம்பல் ஆயிடுவேன்னு சொல்லுங்க, அல்லேலியெல்லாம் வராது, டவுன் ஆயிரும். சோத்திரம். நீ அல்லேலியா சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, கர்த்தர் சொன்ன வார்த்தை உண்மை. கூட இருக்கிறேன்னு சொல்றார். அந்த கூட இருக்கிறேன்ற வார்த்தையை அப்படியே உணர்ந்து, ஆமாண்டவரே நீங்க கூட இருக்கிறீங்க, அடையாளமெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் கேட்குற அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர்கிட்ட, ஆமாண்டவரே நீங்கள் கூட இருக்கிறீங்க, என்னோட கூட இருக்கிறீங்க, என் போக்கில் மரத்திலும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கு என்னோட கூட இருந்து என்னை நடத்துகிறவர் நீர். அவ்வளோதான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை அப்படியே வெறுத்தாங்க. யோசுவாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் வெறுத்தார்கள், எரிச்சலோடு பழகினார்கள், புறக்கணித்தார்கள், ஆலோசனை அவமாக்கினார்கள். எதுக்கு அவன் சொல்றதெல்லாம் கேட்குற? நமக்கு மோசே சொன்னது தான் நம்ம கேட்கணும். இவர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. இவர் சொல்றதெல்லாம் கேட்டால் அவர் நமக்கு எல்லாம் தந்துருவாரா? சரியா? நீ தந்துருவியா? நீ கொடுத்துருவியா? நீ வல்லலா? நீ அப்படி கொடை வல்லலா? எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் இந்த குடும்பத்தை காப்பாற்றி மேலே தூக்கி நிறுத்திடுவியா? உன் குடும்பத்தையே காப்பாற்றுறதுக்கு முடியாமல் தனியாக கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு சோத்திரன்ட்டு உட்காந்துருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை நல்லா யோசித்து நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும். பேசுறதுல ரொம்ப ஞானமாய் நம்ம கவனிக்க வேண்டும். அப்போ யோசுவாவோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்தி காண்பித்தார். அப்படி யோர்தான் 2ஆக பிளந்த உடனே எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. ஆண்டவரே நீங்க பெரியவர், உண்மையானவர், மன்னிச்சிருங்க ஆண்டவரே, யோசுவாவை நீங்க நிறுத்தினது போலவே நாங்கள் அங்கீகரிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஒற்றுக்கொள்ளுகிறோம். இவர் தான் எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் மரண காலம் வரைக்கும். ஏன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இந்த யோசுவா தான் கானானுக்குள்ளே கொண்டு போய் கானானில் 12 கோத்திரத்துக்கும் இடத்தை பிரிக்கிறவர் யாரு? யோசுவா தான். அவர் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா இல்லைதான். அருமையானவர்களே, கர்த்தர் கரெக்டாங்க வேலையை செய்தார்.
யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் இப்ப பயந்து கீழ்ப்படிந்தார்கள், இப்ப பயந்தார்கள். ஒரு பயம் நமக்கு இருக்கணும்யா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆவிக்குரிய பய உணர்வு நமக்கு தேவை. ஒரு பயமே இல்லாம துணிகரமாய் எல்லாவற்றையுமே ஒரு தாந்தோன்றித்தனமாக செய்வோமே ஆனால் அதற்கான விளைவு வேற மாதிரி இருக்கும். இது இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்ந்தார்கள். கர்த்தர் அவர்களோடு இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தினார். மனம் திரும்ப வேண்டியது அவசியம். நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனம். உபாகமம் 20:1. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இரண்டாவது, முதல்ல யோசுவாவோடு கூட இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தி ஜனங்களுடைய உள்ளத்தை மாற்றி ஜனங்களுடைய சீரில்லாத இருதயத்தை சீர்படுத்தி அவர்களே ஏற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் செய்தார், மேன்மைப்படுத்தினார். அதனால யோசுவாவோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். இன்னைக்கு நீங்களும் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தீங்கன்னா உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை உலகத்தில் உள்ள ஜனங்கள் அப்புறம் இருக்கட்டும், நம்ம தெருவில் உள்ள ஜனங்கள், நம்ம அருகாமையில் இருக்கிறவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், சுற்றுப்புறத்தார் யாவரும் அறிந்து கொள்ளும்படியான ஒரு மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன செய்வார்? தருவார். இரண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அவர்களோடு இருக்கிறேன் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்த விரும்பினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பல காரியங்களிலே நமக்கு பயம் உண்டாகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சண்டைக்கு யார்கிட்ட போவோம்? நான் பல முறை சொல்லியிருக்கேன், சண்டைக்கு யார்கிட்ட போவோம்? நம்மை விட பலம் குறைந்த ஆட்கள்கிட்ட தான் நம்ம சண்டை போடுவோம். சண்டை நம்மை விட பலம் குறைந்த ஒரு ஆள்கிட்ட நம்ம போய் ஃபைட் பண்ணி நம்ம வீரத்தை என்ன செய்வோம்? இப்போ குத்துச்சண்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இவங்க 70 கிலோ இருந்தாங்கன்னா அதே 70 kg தான் மற்ற ஆப்போனன்ட் என்ன செய்யணும்? இருக்கணும். அதே பலசாலி தான், அதே வெயிட்டில் உள்ளவங்க தான் அந்த ஹெவி வெயிட் சாம்பியனை பண்ணுவாங்க. 30 கிலோ இருந்தாங்கன்னா 30 கிலோ உள்ள ஆளை தான். நாம் என்ன தெரியுமா பண்ணுவோம்? நம்ம ஒரு 70-80 கிலோ இருப்போமா? ஆமாம், இருப்போம். இப்போ எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறோம். 80 கிலோ. நம்ம அடிக்கிற ஆள் யார் எப்படி இருக்கும்? ஒரு 25 கிலோ 30 கிலோ. அது ஊதுனோம்னா அது ரெண்டு அப்படியே தெரிச்சு போய் உழுவுற அளவுக்கு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட தான் நம்முடைய வீரம், நம்முடைய பயங்கரமான திறமை, நம்முடைய அப்படியே அறிவு கூர்மையெல்லாம் பயன்படுத்தி ஆமாம் பயங்கரமாக ஃபைட் பண்ணும், சண்டை ஓடுவோம். இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், இது நமக்கு மட்டும் இல்லை. இப்போ நம்மை விட ஒரு பெரிய பலம் வாய்ந்தவங்க யாராவது சண்டைக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் என்ன செய்வோம்? முதல்ல அந்த இடத்த காலி பண்ண பார்ப்போம். அந்த இடத்த முதல்ல நம்ம வெக்கேட் பண்ணிடுவோம். இருந்தோம்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவர்களோட நம்ம மோதி, அவங்க செல்வாக்குள்ளவங்க, அவங்க ஐயோ அவங்களோடலாம் நம்ம சண்டை போட முடியாதுங்க. ஏன் நம்ம இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம்? நம்மை விட பொருளாதாரத்தில், அவங்களுடைய செல்வாக்கில், ஆள் பலத்தில், அவங்க பேசுறதுல எல்லாத்துலேயும் அவங்க என்ன செய்வாங்க? பலம் வாய்ந்தவர்கள். என்னைக்காவது மாமியார்கிட்ட பேசி மருமக ஜெயிச்சிருக்கா? அப்படி எங்கேயாவது இருக்குதுங்களா?
இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது வந்து இப்பத்தான் ஆரம்பமாகுது. அது முதிர்ந்து அனுபவம் முடியாது. அதுகிட்ட பேசி நம்ம என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. ஆனா அதனால தான் அது என்ன செய்யுது, பலம் குறைந்த ஒரு ஆள்கிட்ட ஃபைட் பண்ணி, ஆமா அது ஜெயிச்சதுல அதுக்கு ஒரு கர்வம், அதுக்கு ஒரு மமதை, அதுக்கு ஒரு ஆனந்தம், அதுக்கு ஒரு பரவசம். அப்படித்தானே, நான் இப்படி பேசிட்டேன். அப்படி நம்மளை யாராவது கேவலமா பேசுனதை எங்கேயாவது சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறோமா? ஹலோ, என்னை இப்படி மோசமா திட்டான் அப்படின்னு நம்ம சொல்லி ஏதாவது வருத்தப்பட்டிருக்கிறோமா? இது வெளியிலே வராது, இது லிஸ்ட்லயே இருக்காது. ஆனா நாம பேசுனது அப்படியே ஒரு பெட்டியில் பேராகிராஃப் புக்கே போடலாம். அவ்வளவு விமர்சனங்களை நம்ம நிறைய வச்சிருக்கோம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விட பலம் உனக்கு வருவாங்க, யுத்தத்துக்கு வருவாங்க, உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், உனக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வருவாங்க, உன்னை கொள்ளையடிக்க பார்ப்பாங்க, உனக்கு உண்டானதை பிடுங்கி கொள்ள பார்ப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் உன்னை விட பலம் வாய்ந்தவர்கள் வரும்போது நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த பயம் நமக்கு இருக்கு. எனக்கு அருமையானவர்களே, சில வாயாடிகளை பார்த்த உடனே நம்ம கொலை நடுங்கும். நம்ம அப்படி ஒரு வார்த்தை கொடுத்துட்டோம்னா அது முச்சந்தியை நாரடிச்சிடும். அது முச்சந்தியவே, ஆமாம், 2 பேர் இருக்கிற இடத்துல 20 பேரை சர்வ சாதாரணமாக கூட்டிடும். என்ன சத்தம் கேட்குது, என்ன சத்தம் கேட்குது, என்ன சத்தம் கேட்குது, என்ன சத்தம் கேட்குது அப்படின்னே கூடி ஒரு 20 பேர் நிற்பாங்க. சல்லி காசுக்கு பிரயோஜனம் இருக்காது, ஒரு காரியத்துக்கு பிரயோஜனம் இருக்காது. ஆனால் ஒரு கூட்டத்தை கூடி திரளான பயங்கரமான வாயாடி பேசுகிறாங்க. சில ஆட்களுடைய வார்த்தைகள், சில ஆட்களுடைய பேசுறது, இதெல்லாம் அதை கண்டால் நம்ம பயப்படுறோம். சில ஆட்கள் இருக்கு என்னன்னா, அறிவில்லாத கேள்விகளை கேட்டு நம்மளை பைத்தியம் பிடிக்க வைப்பாங்க. உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, அறிவில்லாத கேள்வி, ஏன் பறவை பறக்குது அப்படிமா, நமக்கு மண்டை சுத்தி கிருகிருன்னு சுத்தி நாம கீழே விழுந்துருவோம். ஏன் பறவை பறக்குதுன்னு கேட்டால் இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க? ஏன் நம்ம ஜோமுன்னா நான் ஆண்டவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு. நீ 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் சர்ச்சுக்கு வர்றேன், உனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது, நீ பைபிளே தொடர்றது கிடையாது, நீ தனி ஜெபமே உனக்கு இல்லை, ஆண்டவரோட எந்த ஐக்கியமும் கிடையாது, நீ பேருக்கு வர பேருக்கு போற. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யணுமா, பட்டுன்னு பதில் கொடுத்துடணுமா. ஒரு நாள் போட்டுருணுங்கிறேன், பட்டுன்னு பதில் கொடுத்துடணும். எனக்கு உடனே ஆண்டவர் கேட்டுறணும், எனக்கு உடனே இந்த காரியத்தை வாய்க்க பண்ணணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் ஒருபோதும் அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்கிறதே இல்லை. நிதானித்து செய்கிறார். பாரபட்சம் இல்லாத தேவன். ஆனால் நிதானம் இழந்தெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, உண்மையான பைத்தியங்களுக்கு உதவி செய்திருவார். ஆனால் இந்த பைத்தியம் மாதிரி நடிக்கிறாங்க பாரு, அந்த பைத்தியங்களுக்கு ஒருபோதும் கர்த்தர் என்ன செய்வதில்லை, உதவி செய்வதே கிடையாது. இப்ப ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறார். நம்மை விட பலம் வாய்ந்தவர்கள். சில நேரங்களில் படிப்பு நம்மளை விட பலம் வாய்ந்ததா இருக்கு, படிக்க முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு. வேலை நம்மை விட பலம் வாய்ந்ததா இருக்கு. சில நேரங்களில் கடன் பிரச்சனைகள் நம்மை விட வலிமையானதா பலம் வாய்ந்ததா, நம்மளை கூடி குறுகி போகிற அளவுக்கு அது செய்து விடுகிறதாய், அது பலம் வாய்ந்ததாய் மாறி போகிறது. சில நேரங்களில் அப்படியே குற்றவாளியை போல நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலை. காரணம் என்ன? நம்மை விட பலம் வாய்ந்த ஒன்றுக்கு நாம் அடிமையாயிட்டோம். சில பாவங்கள் நம்மை விட பலம் வாய்ந்ததாக அது மாறி விடுகிறது. எனக்கு நம்மை பலவீனப்படுத்துவதற்காகவே, நம்மை பலவீனப்படுத்தி நம்மை ஒன்றுமில்லாமல் நம்முடைய உதவியாரற்று இருக்கிற அந்த நிலைமையிலே கொண்டு போய் கீழே தள்ளி விடுகிறதாக மாறி விடுகிறது. அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எமோரியர், கிர்காசியர், எபூசியர்,
இப்படி அநேகர் புறப்பட்டு வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக நின்றார்கள். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அவர்களை எல்லாம் முறியடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருந்தார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுவதின் அடையாளம் நம்மை விட பலம் வாய்ந்தவர்கள். அதுக்காக நமக்கு ஈக்குவலால ஆப்போனன்ட்ல நம்ம போய் சண்டை ஓடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆண்டவர் அப்படி சொல்லல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, யுத்தம் எப்பொழுதுமே கர்த்தருடையது. அல்லேலூயா. அதை உன் கையில் எடுக்கக்கூடாது. நீ கையில் எடுத்துட்டன்னா அதுல தான் நீ அழிய போற. எனக்கு அருமையானவர்களே, யுத்தத்தை நாம என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது. ஆமா, அதனாலதான் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, விவாதம் எழும்பும் முன் அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சிட, ஓடிடு. அதுக்காக நீ பயந்தா கோழி இல்லை, நீ பயந்து போன ஆட்கள் அல்ல. உன் பாவத்துக்கு, தீமைக்கு, அசுத்தத்துக்கு உன்னை நீ என்ன செய்யற, விலக்கி காத்து கொள்ளுகிறாய். எனக்கு அருமையானவர்கள், விவாதம் நல்லதல்ல. ஆண்டவர் அப்ரிஷியேட்லாம் பண்ணவே கிடையாது. விவாதம் எழும்புறதுக்கு முன்னாடியே நம்ம விலக்கி மீட்டு காத்து கொள்ள வேண்டும். யுத்தத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள. யுத்தம் கர்த்தருடையது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அதை சொல்லி கொடுத்தார். உன்னை விட பலம் வாய்ந்தவர்கள் வரும்போது நீ பயப்படாத. சிம்சோனுக்கு முன்பதாக ஒரே ஒரு கழுதை பச்சை தாடை எலும்பு. யோசிச்சு பாருங்க, ஒரு பச்சை தாடை எலும்பு 1000 பேர் சூழ்ந்து நிற்கிறான். 1000 பேர் சூழ்ந்து நிற்கிறான். என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த எலும்பை வச்சு என்ன பண்றது? ஏன்னா ஏன் அந்த எலும்பை பத்தி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, அந்த எலும்பை யாரும் வாங்க கூட மாட்டாங்க. கழுதையின் பச்சை தாடை எலும்பு ஒருத்தர் விலை கொடுத்து வாங்க, ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாதது, அற்பமான அதை எடுத்து. எனக்கு அருமையானவர்களே, 1000 பேரை என்ன செய்தானா, கொன்றான். அவனுக்கு எப்படி இந்த பலம் வந்தது? எப்படி இந்த தைரியம் வந்தது? எப்படி இந்த அந்த உத்வேகம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது? இவனுடைய பலத்தினாலேயா? இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினதினால். The Spirit of God. வேதம் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. When the Holy Spirit comes upon you, உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எனக்கு அருமையான பலன் அடைந்து, முதல்ல அதுதான், it gives strength. நமக்கு ஒரு பலனை தருகிறது, ஒரு உற்சாகம் தருகிறது. கர்த்தர் பலவான்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை விட பணம் படைத்தவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை விட ஞானமும் புத்தியும் அறிவும் உள்ளவர்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனராகிய நம்மை கர்த்தர் தெரிந்திருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தவே புத்தியே கிடையாது. நம்மளை கர்த்தர் தெரிந்தெடுத்து கர்த்தர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இவ்வளவு பெரிய அற்புதத்தை நமக்காக வைத்திருக்கிற போது கூட இருக்கிறேன். ஒரு பெரிய ஒரு பலம், ஒரு பெரிய, நம்மை விட இதை சமாளிக்கவே முடியாது, இதனை எதிர்கொள்ளவே முடியாது, இதை நம்ம மேற்கொள்ளவே முடியாது எப்படின்னு நம்ம சிந்தையில தோன்றுகிற எந்த ஒரு காரியத்தையும் நீங்க மிக லெகுவாக மேற்கொள்ள வேண்டுமானால் ஒன்றே ஒன்றுதான், என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற உணர்வு இருந்தா போதும். நீங்க அடையாளம் எல்லாம் கேட்க தேவையில்லை, உணர்வு இருந்தா போதும். அந்த உணர்வு உங்களை அவனை ஜெயிக்க வைக்கும். அல்லேலூயா. அவன் மேலே மேற்கொள்ள, அவனை எதிர்கொள்ள, அவனை சமாளிக்க, அவனை துரத்தி அடிக்க கர்த்தர் நமக்கு பலனை தர அவர் போதுமானது. இப்போ நம்ம வாழ்க்கையில் அப்படித்தானே நிறைய சவால்கள் நிற்கிறது. ஐயோ, இந்த வருமானத்தில் எப்படி இவ்வளவு காரியத்தை செய்ய போகிறேன், இதெல்லாம் நமக்கு முன்னாடி யோசனை வராது. நம்ம பெரிய கடனில் போய் மாட்டணுன்னு தான், ஓ இதை அப்படி செஞ்சுருக்கலாமோ, இதை இப்படி செஞ்சுருக்கலாமோ, இதை சேர்த்து வச்சுருக்கலாமோ, இதை டெபாசிட் பண்ணியிருக்கலாமோ, இதை இப்படி இங்கெங்கே வாங்கி போட்டிருக்கலாமோ, இதை அப்படி பண்ணியிருக்கலாமோ. அருமையான தெய்வ பிள்ளைகளை, இது உங்களுக்கு மாத்திரமில்லை, எல்லாத்துக்கும் உண்டானது தான், எல்லாத்துக்கும் உண்டானது. இப்போ பலம் வாய்ந்ததாய் ஒன்று நிற்கி, கடன் சமாளிக்க முடியல. பலம் வாய்ந்ததா ஒன்று நிற்கி, என்ன வியாதி, ஐயோ என் ஆரோக்கியத்தை கவனிக்காம விட்டுட்டேனே. பலம் வாய்ந்ததாக நிற்கி, இப்ப பாவம், போராட்டம்,
சமாளிக்க முடியல, எதிர்கொள்ள முடியல. எப்படி பலம் வாய்ந்ததா ஒரு துணிகரமாய் வந்து நிற்கிது. எனக்கு அருமையானவர்களே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு முன்பாக பலம் வாய்ந்ததாய் ஒரு சக்தி வந்து நின்றது. நேபுகாத்நேச்சார் அறிவித்தான், நான் நிறுத்தின பொற்சிலையே எவன் வனங்களையோ அவன் அக்கினி சூளையில கொண்டு போய் போட்டுருவேன். அருமையானவர்களே, எல்லாம் பயந்தார்கள், நடுங்கினார்கள், எல்லாம் வணங்கிட்டாங்க. எத்தனையோ பேர் யூதர்கள் அங்கு புறப்பட்டு அவர்கள் சிறைபிடித்து கொண்டு போகிற போது பாபிலோனுக்கு அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள், எல்லாம் வணங்கிட்டாங்க. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிறவர்கள் அவர்கள் துணிந்து தேவனுக்காக நின்றார்கள். கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் விடுவிக்காமற் போனாலும் சரி என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் எங்களோடு தேவன் இருக்கிறார் என்று நம்பினார்கள். அந்த உணர்வு இருந்துச்சு. வேற அடையாளம் இருந்துச்சா? ஆனால் அடையாளத்தை எல்லார் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் காண்பித்தார். அக்கினி சூளையில கொண்டு போட்டாங்க. பலம் வாய்ந்ததாக அந்த சக்தி நின்றது, பலம் வாய்ந்ததாக நெருப்பு நின்றது. ஆனால் பலம் வாய்ந்ததெல்லாம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு முன்பாக தோற்று போகும்படிக்கு கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உங்களை விட பலம் வாய்ந்ததா எது இருந்தாலும் சரி, அது மாமியாராக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், நாத்தனாராக இருக்கட்டும், விளக்கமாராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு முன்பாக தோற்று போகும்படிக்கு கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை படிப்பு உங்களுக்கு முன்பாக சவாலாக நிற்கலாம், இதனால் மேற்கொள்ளவே முடியல. இல்லை, நீ அப்படி இனிமேல் அறிக்கை செய்யாத. உன் கூட இருக்கிறது இதுவரைக்கும் யாராக இருக்கலாம், ஆனால் இனிமேல் உன் கூட இருக்கிறது கர்த்தர். அல்லேலூயா. உன் ஆரோக்கியத்தை, பலம் வாய்ந்த ஒன்று உன் ஆரோக்கியத்தை கெடுத்து போட முடியாது. எனக்கு அருமையானவர்கள், இங்கே ஒன்றும் இல்லை, எனக்கு சக்கரை இருக்குது, சக்கரை இருக்குது, சக்கரை இருக்குது, சக்கரை இருக்குது. உனக்கு சக்கரை தவிர வேறு எது இருக்காது. உனக்கு ப்ரெஷர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, ப்ரெஷர். உன் அறிக்கை பூரா என்ன? எனக்கு ப்ரெஷர் இருக்குது, மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ப்ரெஷர் இருக்குது. ப்ரெஷர் தான் சாகிற வரைக்கும் உனக்கு ப்ரெஷர் தான், மாறவே மாறாது. விசுவாச அறிக்கை என்பது என்ன தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, எனக்குள் இருக்கிற ஆண்டவர், என்னோடு இருக்கிற ஆண்டவர், எனக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸில் ஒரு செல்லை கூட எனக்கு விரோதமாய் செயல்பட விடாதபடிக்கு என்னை காத்து கொள்ளுகிற ஒரு தேவன் உண்டு. அப்படி அறிக்கையிடுங்க. கால் வலி, கால் வலி, கால் வலின்னு. நீ கால் வலின்னு அப்படிதான் கடை சாகிற வரைக்கும் உனக்கு கால் வலி. நீ முழங்கால் போட்டு ஒரு நாள், ஆண்டவரே என் கால் வலியெல்லாம் இயேசுவின் நாமத்தினால இல்லாமல் போகட்டும், இனிமேல் நான் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சர்ச்சில் வந்து நீ முழங்கால் போடு. முழங்கால் வலியை பூரா கர்த்தர் மாற்றிடுவேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, உன் கால் வலி ஏன் தெரியுமா போகல? உனக்கு விசுவாசம் இல்லை, விசுவாசமே கிடையாது. விசுவாசம் இல்லாத சந்ததியாராய் நாம் இருக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலமுள்ள ஒருத்தன் வந்தான். அதை படிக்க நேரம் இல்லை. என்னாகமத்தின் புஸ்தகம் இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. 23, 21. என்னாகமம், நம்பர் சாப்டர் 23 verse 21. என்னாகமம் 23, 21 வாசிங்க. பிழையும் குற்றம் பார்க்கிறதும் இல்லை, கர்த்தர் இருக்கிறார். நல்ல கவனிங்க. சிப்போரின் குமாரனாகிய பாலாக், பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை கூலி பொருத்தி, எப்பா ஒரு திரள் கூட்டம் வந்திருக்கு, அவங்க பேர் இஸ்ரவேல் ஜனங்களா, அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு, அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு. வெட்டுக்கிளிகளை போல திரளா இருக்கிறார்கள், அவங்க எல்லாம் மேய்ந்து ஓடும்படிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை கண்டாலே எனக்கு பயமா இருக்கியா, இந்த கூட்டத்தை கண்டாலே எனக்கு அச்சமா இருக்குது, இந்த ஜனங்களை எப்படி மேற்கொள்றதுன்னு எனக்கு தெரியல. ஆகவே இந்த ஜனங்களை அழிக்கும்படிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த தீர்க்கதரிசியாகிய பிள்ளையாம கூட்டிட்டு வாங்க. பிள்ளையா முதல்ல வரலன்றாரு, அப்புறம் வர்றங்கிறாரு, அப்புறம் ஒரு சரா எப்படியோ அந்த பொருளுக்கு ஆசைப்பட்டு போயிட்டார்.
இப்ப சபிக்கணும்னு வந்து நிக்கிறான். சிப்போரின் குமாரனாகிய பாலாக்கும் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமும் பலிபீடத்தில் பலி செலுத்தி நிற்கிறாங்க. ஆண்டவர் இவன் சபிக்கணும்னு வந்த வாயில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கூறுகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உங்க கூட கர்த்தர் இருக்கிறார்னா சாபமாக கூறின வார்த்தை கூட அதை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பேசினவனுக்கு இல்லை, யாரை பற்றி பேசினாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக கூட்டிட்டு வர்றான். பலம் வாய்ந்தவர்கள், நீங்க கவலைப்பட வேணாம். நம்மை விட பலம் வாய்ந்தவர்கள், அல்ல பலம் வாய்ந்த சக்தி, அல்ல பலம் வாய்ந்த கூட்டம், பலம் வாய்ந்த வேலை, பலம் வாய்ந்த படிப்பு, இதெல்லாம் நம்மை விட பலசாலியாய் எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே அவர் அந்த curse turn into blessing, அப்படியே சாப ஆசீர்வாதமா மாறிடுச்சு. இன்னைக்கு கர்த்தர் அப்படியே செய்வாராக. நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அப்படியே செய்வாராக. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். உங்களை யார் எதிர்த்தாலும் பரவாயில்ல. காரணத்தோடு எதிர்த்தா நாம அடங்காப்படாரியா இருந்து, நாம சரியில்லாமல் இருந்து, நாம ஒழுங்கினமா இருந்து, நாம முரட்டாட்டம் பிடிச்சி அவன் எதிர்த்து நின்னான்னா நாம அடி வாங்கித்தாகணும். அதுக்கு நமக்கு தகுதி உண்டு. ஆனா நீங்க ஒண்ணுமே செய்யாம நீங்க தேவனுக்கு பயந்து உங்கள் வார்த்தைகளிலும் நடக்கைகளிலும் உங்களுடைய செயல்பாடுகளிலும் நீங்கள் கவனமாய் இருப்பீர்களே ஆனால் நீங்க யாருக்கு தலகுனிங்கிற அவசியம் இல்லை. காரணம், கர்த்தர் உங்களோடு இருப்பார். இருந்து உங்களை யார் சபிக்க வந்தார்களோ, ஒரு திரள் கூட்டமாய் வந்து உங்களை நின்று உங்களை அச்சப்படுத்தினார்களோ, அல்லது ஒரு சிலை வந்து நின்று உங்களை பயமுடுத்துச்சினாலோ, அல்லது ஒரு கனவு வந்து உங்களை பயமுடுத்துச்சினாலோ, வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் எந்த உங்களை விட பலம் வாய்ந்த ஒன்றுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை கர்த்தர் பலப்படுத்துகிறார். இதை மேற்கொள்ள எனக்கு தகுதி இல்லை. ஆனா தேவ பலன் எனக்கு வரும்போது அதை மேற்கொள்ளும்படியான தகுதியை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. ஆண்டவரை விட, அவருடைய சக்தியை விட, அவருடைய பிரசன்னத்தை விட சக்தி வாய்ந்த ஒன்று இந்த பூமியில விண்ணுலகிலும் இல்லை, இந்த மண்ணுலகிலும் இல்லை. ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய சக்தி உடைய தேவன் நம்முடைய ஆண்டவர். அவ்வளவு பலம் வாய்ந்த ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம். Judges chapter 6 verse 12. நியாயாதிபதிகள் 6:12. தரிசனமாகி, பராக்கிரமசாலியே உன்னோடே இருக்கிறார் என்றார். எனக்கு அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான பகுதி தான் இது. கிதியோன் ஒரு பயந்த ஒரு ஸ்வாபம் உடையவன். பயந்த ஸ்வாபம். ஆண்டவருக்கும் பயப்படுவான், உலகத்துக்கு பயப்படுவான். ஒரு பயந்த ஒரு மனுஷன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வி அடைந்த நிலைமையிலே மீதியானியரின் முன்பாக அவர்கள் வேதனையோடு, அவர்கள் அடிக்கப்பட்டு, ஒரு கூட்ட ஜனங்களை இழந்து தோல்வியுற்று அந்த தோல்வியை தழுவின நேரம். ரொம்ப தோல்வி, பயங்கர படு தோல்வி. எனக்கு அருமையானவர்களே, இந்த வருஷம் கூட நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த +2 தேர்வில் யாராவது தோல்வி அடைஞ்சிட்டா கூட யாரும் தவறான முடிவு எடுக்கக்கூடாது ஆண்டவரே, அவங்கள காப்பாற்றி நம்பிக்கை கொடுங்க. இது வாழ்க்கை இல்லை, இன்னும் நிறைய கடந்து போக வேண்டியது இருக்கு அப்படின்லாம் நான் ஜெபம் பண்ணேன்.
அப்போ செய்தியில் பார்க்கும்போது அப்படியுமே ஒரு 3 பேர், 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன். அற்பமாய் ஒரு சாதாரண விஷயத்துக்கு அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியல, அவங்களால சகித்து கொள்ள முடியல, அதை மேற்கொள்ள முடியல. அவங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணலை. கூட நான் இருக்கிறேன், நீ ஏன் நீ என்ன அதான் அது ஒன்று தான் வாழ்க்கையா அப்படின்னு சொல்கிறதுக்கு, நம்பிக்கை விட்டு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அந்த பிள்ளைகள் வாழ்க்கையை மாய்த்து கொண்டார்கள். வேதனையான ஒரு சம்பவம். அருமையான தேவ பிள்ளைகளை, இப்போ நல்ல கவனிங்க. தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கிதியோனாலும், வெறுத்து போயிட்டான். இப்போ அப்படியே யாருக்கு தெரியாம பெலிஸ்தருடைய கண்களுக்கு படாம ரகசியமாய் போரடித்து கொண்டிருக்கிறான். ரகசியமாய் போரடித்து கொண்டிருக்கிற போது திடீர்னு கர்த்தருடைய தூதனானவர் தோன்றி, பராக்கிரமசாலியே, நல்ல கவனிங்க. இப்போ பெண்களை பார்த்து நல்லா சமைக்கிறவளே அப்படின்னா புருஷங்கார சொல்லுவார, சொல்ல மாட்டாரா? இல்லை புருஷர்களை பார்த்து ஒரு தூதனானவர் வந்து நின்று, பராக்கிரம் பலசாலியே அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? வாட்டர் கேனை தூக்குறதுக்கு கீழே இருந்து ஒரு ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிடுது, தூக்கிட்டு வர முடியல. பலசாலியே, பராக்கிரமசாலியே, அந்த வார்த்தையை அவனுக்கு பிடிக்கல. அப்ப சொல்றான் அந்த கர்த்தருடைய தூதனானவர், நீர் எங்களோடு இருந்தீரானால் ஏன் எங்களுக்கு இப்படிலாம் நடக்குது? ஏன் இப்படிலாம் நடக்குது? இவ்வளவு நஷ்டம், இவ்வளவு பேரை இழந்திருக்கிறோம். ஒரு யுத்த வீரனை, ஒரு போர் வீரனை உருவாக்குவதற்கு எத்தனை ஆண்டு காலம் ஆகிறது? அவனுக்கு எவ்வளவு ட்ரைனிங் கொடுக்குறோம். இப்ப பாருங்க, அவங்க எல்லாம் மறிச்சுட்டாங்க. இப்ப மறுபடியும் நாங்க அதை எப்படி ரெக்கவரி பண்றது? ரொம்ப வேதனையோடு பேசுகிறான். அப்பதான் இப்ப இந்த காரியத்தை ரொம்ப அழகா சொல்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கிதியோனுக்கு கர்த்தர் சொன்ன காரியம் நல்ல கவனிங்க. 6வது அதிகாரத்தில் நீங்க கவனிங்க. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட 14வது வசனத்தில் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நான் உன்னோட இருக்கிறேன், உன்னை அனுப்புகிறது நான். நீ வெறுமையா உன் சுயமா நீ இதுவரைக்கும் போன, ஆனா இப்ப நான் உன்னை அனுப்புறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட புறப்பட்டு போ, நீ மீதியானியரை ஒரே மனுஷனை முறியடிப்பது போல முறியடிப்பாய். அல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தர் கிதியோனோடு கூட இருக்கிறார் என்பதற்கான மந்திர சொல் ஒரு 3 காரியம். 1, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. 2வது ஆண்டவர் சொல்றாரு மந்திர சொல்லாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? எனக்கு அருமையானவர்களே, I am that one who sent you to the Philistines. நீ பெலிஸ்தர்களுக்குள்ளே உன்னைய நான் அனுப்புறேன்ப்பா, உன்னைய நான் அனுப்புறேன். நீ சுயமா உன் பலத்துல நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். The strength I am going to give you to victory over the Philistines. பெலிஸ்தர்களுக்கு விரோதமாய் எழும்பி அவர்களை முறியடிக்க, மீதியானியரை முறியடிக்க, அவர்களை இல்லாமல் ஆக்க நான் உனக்கு ஒரு தைரியமான ஒரு பலத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். நான் உன்னோட இருக்கிறேன் என்பதற்கான அதுதான் சாட்சி. எனக்கு அருமையானவர்களே, 3வது அவர் சொன்ன ஒரு மந்திர சொல், மீதியானியரை ஒரே மனுஷனை முறியடிப்பது போல முறியடிப்பாய். அல்லேலூயா. பைபிள்ல ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் 1000 பேரையும் 2 பேரு எவ்வளவு பேரு? சத்தமா சொல்லுங்களேன். 10,000 பேரையும், 10,000 பேர், ஒரு ஆளு 1000 பேர் துரத்திட முடியுங்களா? யோசிச்சு பாருங்க. சரி, இப்படி ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போமே. உங்க வீட்டில் எத்தனை பேர்த்துக்கு சமைக்கிறதுக்கு நீங்க பாத்திரம் வச்சிருக்கீங்க? எத்தனை பேருக்கு நீங்க சமைக்க பழகி இருக்கிறீங்க? 5 பேர், 6 பேர். அதுக்கு மேலே வந்தால் நமக்கு அளவு என்ன செய்யாது? ஆமாம், யூடியூப்பை தள்ளிட்டு இருக்கணும்.
தள்ளிக்கிட்டு இருக்கணும். கேசரி கூட கிட்ட வராது நமக்கு. அதுக்கப்புறம் நமக்கு கரண்டி பிடிக்க தெரியாது. நமக்கு அளவுகள்லாம் நமக்கு மாறி போயிடும், டேஸ்ட் வராது. 2 பேருக்கு 3 பேருக்கு அது நம்ம செஞ்சுருவோம். அப்போ நல்ல கவனிங்க, என்ன இந்த இடத்துல கிதியோன் ஆண்டவர் சொல்றார், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10000 பேரையும். அப்ப இந்த ஸ்ட்ரென்த் எங்க இருந்து வந்துச்சு? இவ்வளவு நாளா இவங்க யுத்தம் பண்றாங்க, இவ்வளவு நாளா யுத்தத்துக்கு போகிறார்கள், இவ்வளவு நாளா இவர்கள் பயிற்சி எடுத்தவர்கள், இவ்வளவு நாளா இவர்கள் இதற்காக பழகினவர்கள். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றார், I will give you strength to overcome all kinds of Midianians. மீதியானியர் எல்லாம் முறியடிக்கத்தக்க ஒரு பலத்தை உனக்கு தரப்போறையா. அவங்களை எப்படி நீ முறியடிக்க போறன்னா, ஒரே மனுஷனை முறியடிப்பது போல. ஹல்லேலூயா. சரி, இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு கடன் பெருசாக இருக்குது, கடன் இல்லாதவங்களே இல்லை இப்போ, அப்படித்தானே? இப்போ கடன் இல்லாதவங்களே இல்லை. இப்போ எது நிறையா உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா கடன் இருக்குது. கடன் தான் நிறையா இருக்குது. எது நிறையா இருக்குது அப்படின்னா கடன் தான் நிறையா இருக்குது. அவ்வளோ கடனையும் நம்ம வச்சுருக்குறோம், நிறைய வச்சுருக்குறோம், ஏராளமாக. நம்மளே தாங்க முடியலன்னு பார்த்துக்கோங்களேன், நம்மளாலே சுமக்க முடியல, அவ்வளோ வெயிட், அவ்வளோ கடனை வச்சிருக்கிறோம். இப்போ இந்த கடன்கள் எல்லாம் ஒரே தீர்வையாய் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல ஒரே நாளிலே கர்த்தர் தீர்த்துவார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க உண்மையா, நீங்க இந்த அவிசுவாசமா இந்த பாதி 50, இந்த 70, இந்த 60, இந்த 30 இதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. 100% நீங்க கையை உயர்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா கடனை கர்த்தர் தீர்ப்பார். சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு கர்த்தர் போனார், அந்த வீட்டில் குறைவுகளை நிறைவாக்கினார். தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி ஒரு விதவை வர்றா. தீர்க்கதரிசிகளின் புத்தர்களில் ஒருவனுடைய மனைவி, என் வீட்டில் இப்படி ஒரு கடன் பட்டுருச்சு, எங்கள் வீட்டுக்காரர் இருந்தப்போ நல்லா தான் எங்களை வாழ வச்சார், கடன் பட்டது இப்போ கட்டுறதுக்குள்ளே செத்து போயிட்டாரு, கடன் கட்டுவதற்கு வழி இல்லை, இவன் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு வந்திருக்கிறான், என்ன பண்ணுறது தெரியல, உன்னிடத்தில் இருப்பது என்ன? எண்ணெய், ஒரே ஒரு ஜார் ஆஃப் ஆயில் கொண்டா, ஜெபம் பண்ணு, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ, எல்லா பாத்திரத்தையும் அக்கம் பக்கத்தில் வாங்கு, நிரப்பு. என் தேவன் இதை செய்து முடித்து அந்த குடும்பத்தை கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கினது உண்மையானால், இந்த 2025 இந்த 11வது நாள் மே மாதம் நீங்கள் கையை உயர்த்தினது உண்மை அப்படின்னா 30% இதெல்லாம் நான் சொன்னதுக்கு நடக்காது. 100% அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆமாண்டவரே நீங்கள் செய்வீங்கன்னு நீங்கள் கையை உயர்த்தினீங்கன்னா கண்டிப்பாய் அந்த வார்த்தையை கர்த்தர் இந்த ஆண்டிலே அவர் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவன். நீ விடுதலை ஆயிடுவ, உன்னை கர்த்தர் டெலிவரி பண்ணிடுவா, உன் கர்த்தர் கம்ப்ளீட் டெலிவரன்ஸ். கடன் ஒரு சொட்டு கடன் இல்லாமல் உங்களை நடத்துவார். எனக்கு அருமையான புதிய ஆண்டில் நீங்கள் கால் வைக்கும்போது கர்த்தர் அப்படியே செய்வார். அதுதான் விசுவாசம். நீ இந்த பாரத்தோடு நீ அங்கே அடுத்த வருஷம் வராத, இந்த பாரத்தெல்லாம் இங்கே விட்டு ஒழிச்சிட்டு விடுதலையோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு பிள்ளைகளோடு ஆனந்தமாய் தேவனுடைய பாடல்களை பாடி துதியின் சத்தத்தோடு ஆரவார சத்தத்தோடு ஆர்ப்பரிப்போடு நீ மகிழ்ச்சியாக கர்த்தர்ட்ட வரணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அதுதான் வேதம் சொல்லுகிறது. அந்த கிதியோன் பயந்து ஒடுங்கி நடுங்கி கொண்டிருந்தவன் இப்ப அப்படி கம்பீரமா நிற்கிறான். அந்த கம்பீரத்தினுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, பலசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இந்த 3 காரியங்களை இன்னும் நிறைய சொல்லுவதற்கு உண்டு, நேரம் போதாது. 3 காரியங்கள் எனக்கு அருமையானவர்களே. கர்த்தர் சொன்ன விஷயத்தை நல்ல யோசுவாவிட்ட சொன்னார். பயந்து உடந்தான், யாருமே மதிக்கல, யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணல. ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு. ஆனா கர்த்தர் செஞ்சார் பாருங்க, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள். ஐயோ இவ்வளோ பெரிய என்ன பயங்கரமா வர்றாங்க சண்டைக்கு, இவங்களெல்லாம் எப்படி நான் மேற்கொள்ள, எப்படி இவங்களை சமாளிக்க? நீங்க சமாளிக்க வேணாம், கர்த்தர் உங்க கூட இருந்தா ஒரு ஆள் 1000 பேர். உங்க குடும்பத்தில் 2 பேர் இருந்தீங்கன்னா 10000 பேர். அப்ப 4 பேர் இருந்தீங்கன்னா
சொல்லுங்களேன் ஒரு கணக்கு. கணக்கில் நீங்கள் பிலி சொல்லுங்க. ஒருவன் 1000 பேர்னா 2 பேர் 10000 பேர். அப்ப 4 பேரா இருந்தா எத்தனை பேர்? அருமையான தேவ பிள்ளைகளை, 40000 பேர். நல்ல கவனிங்க, 40000 பேர், 40,000 people. அப்ப சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பயந்து பயந்து ஒடுங்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறோம், அவிசுவாசம் இல்லாமல் இருக்கிறோம். நீங்கள் யாரை எதிர்கொண்டாலும் சரி, அதிகாரிகளாக இருக்கட்டும், அல்லது மேன்மக்களாக இருக்கட்டும், அல்லது சொசைட்டியில் பெரிய ஆட்களாக இருக்கட்டும், கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாருன்ற நம்பிக்கையோட அவர்களை எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் ஜெயிப்பதற்கான சகல காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கற்றுத் தருவார். நம்ம எல்லாம் கண்களை மூடுவோமா? நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்க உங்களோட இருக்கார், உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறார், உங்கள் பிள்ளைகளோட இருக்கிறார். நீங்கள் தனி ஆள் அல்ல. உறவுகள் இல்லாமல் போகலாம், குடும்பத்தில் உங்கள் சொந்த பந்தங்கள் இல்லாமல் போகலாம், உங்களை நேசித்தவங்க இல்லாமல் போகலாம், உங்களை மேலே நம்பிக்கை வார்த்தைகள் சொன்னவங்க இல்லாமல் போகலாம், நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்க கூட இல்லாமல் போகலாம், நீங்கள் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் நன்மைகள் செய்யணும்னு நினச்சி நீங்கள் தாராளமாக செஞ்சீங்களோ அவங்க கூட இல்லாமல் போகலாம். ஆனால் பரலோகத்தின் தேவனானவர், வானத்தை பூமி உண்டாக்கினவர், உங்களை என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவர், ஒருபோது உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் உங்களுடனே கூட இருக்கிறார். ஆண்டவர் இந்த பூமியை விட்டு போகும்போது சொன்னார், இதோ சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதாக. ஆமென். I will be with you till the ends of the earth. இந்த பூமியின் கடைசி பரியந்தமும், இந்த பூமியின் கடைசி நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன். யார் வெறுத்தாலும் சரி, யாரு புறக்கணிச்சாலும் சரி, உங்களை அங்கீகரிக்கணும்னே கர்த்தர் உங்களோடு இருக்கார். உங்களை மேன்மைப்படுத்தணும்னே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை உயர்த்தணும்னே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை பலப்படுத்தணும்னு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை விட பலம் வாய்ந்தவர்கள் வரும்போது, உங்களை விட பலம் வாய்ந்த சக்தியை நீங்கள் எதிர்கொள்ளும் போது, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஓ தேவன் சாபத்தை கூட ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஓ சகல அதிகாரமும் வல்லமையும் படைத்த அந்த பரலோகத்தின் தேவனானவர் இந்த காலை வேளையிலே அவர் நம்மோடு இருந்து அவர் பெரிய காரியங்களை அவர் உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் பிள்ளைகள் நடுவிலே, உங்கள் உறவுகள் நடுவிலே, உங்கள் வேலை நடுவிலே, உங்கள் தோல்வியின் நடுவிலே, உங்கள் போராட்டத்தின் நடுவிலே அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் வங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஒரே தீர்வையாய் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல உங்களுக்கு எதிராய் வந்தவர்கள் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன். உங்க கண்ணீரை ஒரே நிமிஷத்துல அவர் களிப்பாய் மாற்ற, ஆனந்தமாய் மாற்ற ஆண்டவர் போதுமான தேவன். உங்க பலவீனங்கள் எல்லாம் அது பலவீனங்கள் அல்ல, கர்த்தரால் இன்று முதற்கொண்டு அது பலப்படுத்தப்படுகிறது. ஆரோக்கியத்தை கர்த்தர் வர பண்ணுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை முன்னேறி செல்லும்படிக்கு ஒரு நல்ல பாதைகளை கர்த்தர் உங்களுக்கு அமைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, glory to God. ஷகபாலா ஹோரதுனபோ ஆவியிலே நிறைந்து அனல் கொண்டவர்களாய், ஆமென், அனல் கொண்டவர்களாய் தேவ பலத்தை பெற்றுக் கொள்ளுங்க. தேவ பலன் உங்களுக்குள்ள வரட்டும். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமான தேவனால் பலப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள். Glory to God. Give God the glory. Give God the glory. Give God the glory. Amen. Give new strength to the people of God.
ஆண்டவரே give peace into the people of God. ஆண்டவரே சமாதானத்தை அருளி செய்யும், சமாதானத்தை அருளி செய்யும், தெய்வ பலனை அருளி செய்யும் ஆண்டவரே.